Exercise 1.3 sum number 4. A graph representing the function f of x is given in figure. It is clear that f of 9 is equal to 2. இதான் question. இதான் கொடுத்திருக்க graph. அந்த graphல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா f of 9 is equal to 2 சொல்லிருக்காங்க. அப்ப f of 9 இங்க இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா 2வா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? f of 9னா 2 ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. மொத்தம் வந்து 4 subdivisions கொடுத்திருக்காங்க. Subdivisions கொடுத்துட்டு அதோட answer find பண்ண சொல்லிருக்காங்க. First subdivision, find the following values of the function. இந்த 4 functions ஓட values என்னன்னு கேக்குறாங்க. f of 0 அப்போ f of 0 இப்போ 0னா இந்த இருக்கு. அப்போ 0வா இருக்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் வந்து அந்த வரைஞ்ச கிராஃப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 9ல தான் டச் ஆகிருக்கு. அப்போ f of 0 இருந்துச்சு அப்படின்னா இது வந்து x ஆக்சஸ், இது வந்து y ஆக்சஸ். ஸோ f of x, ஸோ இது வந்து x. அப்போ இங்கே வந்து x வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா y வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 9ஆக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 7. இங்கே வந்து x வந்து 7. இப்போ x வந்து இங்கே 7ஆக இருந்துச்சு அப்படின்னா y வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 6. அடுத்து f of 2. ஸோ 2ன்றது இந்த இருக்குது. f of 2 இங்கே இருந்துச்சு அப்படின்னா அதுவும் எங்கே போய் மீட் பண்ணுது அப்படின்னா கரெக்டாக எங்கே வருது அப்படின்னா இந்த இடத்துல, விச் மீன்ஸ் இந்த இடத்துல தான் வருது. அப்போ அதுவும் என்னது அப்படின்னா 6. அடுத்து f of 10. ஸோ f of 10ன்றது இங்கே தான் இருக்குது. x வந்து இந்த இடத்துல தான் 10ல் இருக்குது. அப்போ இங்கே 10ல் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து நான் எப்படி எழுதுவோம் அப்படின்னா x வந்து 10ஆக இருக்கும், y வந்து 0வாக இருக்கும். அப்போ yயோட வேல்யூ என்னது 0. ஸோ இதோட ஆன்சர் இஸ் 0. What is the value of x? x வந்து கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to 1. அப்போது y வந்து கொடுத்துட்டாங்க. yயோட வேல்யூ என்னதுன்னா 1. 1ஆக இருந்துச்சு அப்படின்னா x என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதான் நம்மளோட கிராஃபில் இந்த இருக்குது yயோட வேல்யூ 1. அப்போ 1க்கு அப்படியே நம்ம வந்து டேரெக்டாக அப்படியே ஒன்று ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த வந்து கரெக்டாக கிராஃபில் போய் இங்கே மீட் பண்ணுது. அங்கேருந்து கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணும். அப்போ எங்கே வருதுன்னா 9க்கும் 10க்கும் நடுவில் வருது. அப்போ 9க்கும் 10க்கும் நடுவில் என்னவாக இருக்கும் 9.5ஆக இருக்கும். அப்போது நம்மளோட எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 9.5. ஸோ அப்போ எக்ஸோட ஆன்சர் என்னது அப்படின்னா 9.5. அதான் ஆன்சர். அது டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைனும் கேட்டிருக்காங்க, ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. டொமைனா எக்ஸில் இருக்குது. அப்போ எங்கே ஆரம்பிக்குதுன்னா 0ல் ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்னா 10 வரைக்கும் முடியுது. அதான் டொமைன் எக்ஸ். ஆனால் ஒய் வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா 0ல் ஆரம்பித்து 9ஓட தான் முடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் தான் மேப்பிங் இருக்குது, அதுக்கு மேலே மேப்பிங் கிடையாது. அப்போ ரேஞ்சுன்றது நமக்கு வந்து எங்கே வரைக்கும் மேப்பிங் நடக்குதோ அது மட்டும்தான் ரேஞ்ச். அப்போ 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிறதா என்னது அப்படின்னா ரேஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டொமைன் எழுதணும். டொமைன் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதே இது வந்து ரேஞ்சுன்றது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஏன்னா 9ஓட நமக்கு வந்து மேப்பிங் முடிஞ்சிருச்சு. அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எதில் எழுதணும் அப்படின்னா நம்மளோட செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும். அப்போ எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா இது எல்லாமே நம்ம என்ன டினோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லி டினோட் பண்ணியிருப்போம். அப்போது எக்ஸ் எல்லாமே இங்கே வந்து என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா எக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா f of x அண்ட் f of x ரெண்டுமே எக்ஸில் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் அச்சு தட். இப்போ இதுக்கு நான் எப்படி எழுதலாம் 0லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. அப்போ 0 கண்டிப்பாக இருக்குது. இப்போ 0 <= x <= 10. ஓகேவா? அப்போது இந்த 0ன்றது என்ன நம்பராக இருக்கும்னா இதில் வந்து கிராஃப்ன்றப்போ அதில் ரேஷனல்ஸ் நம்பர் தான் வரும். மைனஸும் இருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும். அப்போது எக்ஸஸ் பிலாங்ஸ் டு த ரியல் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் இது ரேஞ்சுக்கு எழுதும் போது அதே மாதிரி தான் எக்ஸ் அச்சு தட் 0 <= x <= 9. இங்கேயும் எக்ஸ் பிலாங்ஸ் டு த ரியல் நம்பர்ஸ். ஏன் அப்படின்னா எக்ஸுன்றது வந்து கிராஃப். ஸோ கிராஃபில் தான் அவங்க வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஃபில் வந்து ப்ளஸ் டேர்ம்ஸ் இருக்கும், மைனஸ் டேர்ம்ஸ் இருக்கும். அதனால் இது என்ன நம்பர்ஸாக தான் இருக்கும்னா ரியல் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப், விச் மீன்ஸ் எஃப் ஆஃப் 6 என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? எஃப் ஆஃப் 6 அதை தான் கேட்குறாங்க. அப்போ 6ஆக இருக்கும் போது அதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்றதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிராஃபில் எஃப் ஆஃப் 6 இந்த இருக்குது. எஃப் ஆஃப் 6ன்றது ஸோ இது நம்ம வந்து ஓரளவு தான் கரெக்டாக வரைஞ்சிருக்கோம் அப்படின்னால ஓரளவு மாறி தான் வரும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல வந்து மீட் பண்ணுது அப்படின்னா எஃப் ஆஃப் 6 இருந்துச்சு அப்படின்னா இது எங்கே வந்து மீட் பண்ணுது அப்படின்னா 5ல் வந்து மீட் பண்ணுது. எஃப் ஆஃப் 6 அப்படின்னா ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா = 5.